ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. மார்கழி மாதத்தினுடைய 6ஆம் திருநாளாகிற இன்னை தினம் திருப்பாவையினுடைய 6வது பாசுரத்தின் உட்பொருள்களை நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். இப்பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் ஓரோரு கோபிகையாக ஆண்டாள் அவரவர்களுடைய இல்லங்களுக்கு போய் கண்ணனை கிட்டி அவனிடத்திலிருந்து கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெற வேணும் என்பதற்காக அவர்களையும் அழைத்து கொண்டு போவதற்காக துயிலெழுப்பக்கூடிய பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. இதில் ரொம்ப ஆச்சரியமான நிர்வாகம் என்ன அப்படின்னு பார்த்தால், இந்த 10 பாசுரங்கள் 6வது பாட்டிலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் எழுப்புறாளே, எழுப்பப்படக்கூடிய இந்த 10 பேரும் 10 ஆழ்வார்கள் என்பதாக ஆச்சரியமான அந்தரங்கமான நிர்வாகம் அமைந்திருக்கிறது. இதில் முதல் பாசுரம், இந்த 6வது பாசுரத்திலே புள்ளும் சிலம்பின கான் என்று தொடங்கி இருக்கிறாளோ இல்லையோ, இந்த புள்ளும் சிலம்பின அப்படின்னு பட்சிகளினுடைய கோலாகலத்தை அடையாளமாக சொல்லியிருக்காள். அது நல் பொழுது விடுகிறது அப்படிங்கிறதுக்காக. நம்முடைய சம்பிரதாயத்திலே பட்சிகள் அப்படின்னா யாரை தெரிவிக்கிற வார்த்தை? சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்னு குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற மகாச்சாரியர். அவர் இந்த மார்கழி மாசத்திலே அவிட்ட நட்சத்திரத்தோடு கூடின திருநன்னாளிலே திருவவதாரம் செய்தருளினார். பிள்ளைலோகாச்சாரியருடைய திருத்தம்பியார். அவர் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை அருள் செய்தார். அதில் ஒரு சூர்ணையத்தான் இப்போ அடியன் விண்ணப்பம் பண்ணேன். மற்றும் ஒரு விஷயம், இவ்வாச்சாரியரும் திருப்பாவைக்கு ஒரு வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இந்த சூர்ணையாலே அவர் என்ன அருள் செய்கிறார் அப்படின்னா, ஆச்சாரியர்களையோ இல்லை சப்ரம்மச்சாரிகள் கூட வாசிக்கக்கூடிய மாணாக்கர்களையோ புத்திரர்கள் சிஷ்யர்கள் இப்படி இருக்கக்கூடியவர்களையெல்லாம் பட்சிகளாக சொல்றார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். நான் வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. நம்ம ஆச்சாரியாள்னா தங்கள் சிஷ்யர்களை பார்த்து சொல்ற விஷயம் இது. இப்படி ஆச்சாரியன் சப்ரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள் புத்திரர்கள் சிஷ்யர்கள் இவாளையெல்லாம் பட்சிகளாக சொல்கிறோமோ இல்லையோ, ஆச்சாரியனா அப்போ பட்சியாக சொல்றதுங்கிறது நமக்கு தெரியுது. நம்மாழ்வார் தம்முடைய முதற் பிரபந்தமான திருவிருத்தத்தில் ஒரு விஷயத்தை காண்பித்தார். வண்டுகளை கூப்பிடுற இந்த வண்டுகள் எப்படிப்பட்டவை? எம்மீஷர் விண்ணோர் பிரானார் மாசில் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. எம்பெருமான் திருவடிகளில் சேர்க்கக்கூடியது. அப்போ எம்பெருமான் திருவடிகளில் நம்மளை சேர்க்கவல்ல ஞானானுஷ்டானத்தோடு கூடினவர் யார்? ஆச்சாரியன் தானே. அதுக்கு அடுத்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார், வண்டுகளோ வம்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்திலொன்பூ உண்டுகளி துழல் வீர்க்கு. இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணும்? புஷ்பங்கள்ல இருக்கிற தேனையெல்லாம் போய் உண்ணும் மோல்யம். அது எப்படிப்பட்ட புஷ்பங்கள்லாம் போய் உக்காந்துக்கிறதுனா, நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ அப்படின்னு. நீர்ப்பூவாகிற தாமரையில் போய் உக்காந்து அந்த தேனையும் பருகும். நிலப்பூவாகிற மல்லிகை முதலானத்தில் உக்காந்து அந்த தேனையும் பருகும். அடுத்து மரப்பூவாக இருக்கக்கூடிய பாரிஜாதம் முதலான புஷ்பங்கள் அதுலேயும் உட்காந்து அந்த தேனையும் சாப்பிடுறது. அதுபோல இந்த ஆச்சாரியராகிற பட்சி, இந்த ஆச்சாரியராகிற வண்டு, அருகால சிறுவண்டு, அவர் என்ன பண்றார்? நீர்ப்பூ க்ஷீராப்திநாதன் எம்பெருமானுடைய வியூகாவஸ்தையும் தியானித்து இன்பம் அடைகிறார். அடுத்து நிலப்பூ, நிலத்துல உழலும்படியான எம்பெருமான். விபவாவதாரங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், இந்த கண்ணு முன்னாடியே இருக்கிற அர்ச்சாவதாரம் இதிலெல்லாம் ஈடுபட்டு இருக்கார். மரத்தில் ஒன்பூ சேனுயர் வானத்திற்கும் தேவபிரான்னு சொல்லும்படியான பரமபதத்தில் எழுந்தருளி இருக்கிற நிலை. இப்படி ஓரோரு இடங்களிலும் எம்பெருமானாக அவன் எழுந்தருளி இருக்கிற ஓரோரு அவஸ்தையிலும் ஈடுபட்டு போதுபோக்கிற ஆச்சாரியர்கள் தான் இப்பாசுரத்தாலே புல் பறவை அப்படின்னு, அது புல்லும் சிலம்பின அப்படின்னு அந்த பறவையாக காண்பிக்கிறார் இந்த இடத்துல ஆண்டாள். இப்போ புல்லும் சிலம்பின கான் அப்படின்னு இந்த புல்லானது ஆச்சாரியனை குறிப்பிடுறது அப்படின்னு தெரியுது. சரி, இப்போ புல்லுங்கிறது ஆச்சாரியனை காட்டுறது. திருப்பாவையில் நம்ம இப்பாசுரத்தில் ஆச்சாரியனை பார்த்தாச்சு. இப்போ இந்த பாசுரத்தாலே
எழுப்பப்படுகிற கோபிகை. அந்த ஆழ்வார் யாருன்னு பார்க்கணுமோ இல்லையோ, இந்த முதல் பாசுரத்தில் முதல்ல ஆண்டாள் யாரை எழுப்புறாள்னா தன்னுடைய திருத்தகப்பனாரும் ஆச்சாரியருமா இருக்கிற பெரியாழ்வாரை எழுப்புகிறாள். என்ன காஞ்சி சுவாமி அருள்சீர இப்படி பெரியாழ்வாரை எப்படி எழுப்புறாள்? பிள்ளாய் எழுந்திராய். தகப்பனாரை பார்த்து பிள்ளாயின்னு கூப்பிடுறாளே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா பிள்ளைன்னு யாரை சொல்லுவாள்னா அறிவில்லாதவனை தான் பிள்ளைம்பா. இப்போ தகப்பனாரை போய் அறிவில்லைன்னு சொல்லிட்டாளே அப்படின்னா ஏன் அவருக்கு அறிவில்லாத போச்சுன்னா எம்பெருமானுக்கு சர்வரக்ஷகத்துவம் முதலான இருக்கிற எல்லா திருக்கல்யாண குணங்களையும் மறந்து போய் இவ்வாழ்வார் மங்களாசாசனத்திலே இழிந்தார். மங்களாசாசனத்தில் எம்பெருமானே நீ நன்னா இருக்கணும்னு அருள்யோ. அவனுக்கு ஆறால என்ன கேடு வரப்போறது? எம்பெருமானுக்கு ஒரு கேடு யாராலையும் வரவே முடியாது. இப்படி இருக்கிற எம்பெருமானை பார்த்து அவனுக்கு என்ன வருமோன்னு பயப்பட்டாரோ இல்லையோ. இப்போ இவருக்கு எம்பெருமானுக்கு சக்தி உண்டு, அவனுக்கு ரக்ஷகத்துவம் உண்டு, இதையெல்லாம் மறந்து போனார். அதனால அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் விஷயமான ஞானம் இல்லாதவரா போயிட்டதுனாலே இவர் பிள்ளையாயினார் அப்படின்னு அந்த மங்களாசாசனத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம். இதைத்தான் பிடலோகாச்சாரியர் ஸ்ரீவஜன பூஷணத்திலே ஞான விபாக காரியமான அஜ்ஞானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சு பெறும். அந்த மங்களாசாசனத்துக்கு அஜ்ஞானத்தை மூலமாக காட்டுறார். இந்த ஆழ்வார் எப்போதும் நந்தவனத்திலே போது போக்கினவர் இல்லையா? புஷ்பகைங்கிரம் பண்ணிட்டு இருந்தாரு வடபெருங்கோயிலுடையானுக்கு. அதனால் அந்த புட்களினுடைய சிலம்புதல், புல்லும் சிலம்பின காண். அப்போ அந்த புல்கள் அந்த பறவைகளுடைய சப்தங்களோடு கூடின நந்தவனம் இல்லையோ. அதனால புல்லும் சிலம்பினான்னு அவரை எழுப்பக்கூடிய பாசுரத்திலே முதலிலே இந்த பறவைகளுடைய சப்தத்தை காண்பிச்சிருக்காள் ஆண்டாள். மேலும் குரு பரம்பராதி விஷயங்கள், குரு பரம்பரா பிரபாவாதிகள்ல இவ்வாழ்வார் கருடனுடைய அம்சமாக அவதரித்தவர்னு காட்டப்பட்டதினாலே இப்ப இந்த இடத்துல புல்லரையன் அப்படின்னு கருடனை பத்தின பிரஸ்தாவமும் இப்பாசுரத்திலே ஏற்பட்டிருக்கிறத நாம் அனுபவிக்கலாம். ஆக இப்படி புல் அப்படின்னு அந்த பறவைங்கிற ஒரு விஷயத்தை சொன்னால் நமக்கு நம்முடைய ஆச்சாரியர்களுடைய நினைவு வர வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நாம் இன்னும் அறிந்து கொண்டோம். மற்றொன்று, இப்பாசுரத்தாலே ஆண்டாள் எழுப்பக்கூடிய ஆழ்வார் ஆறுனா தம்முடைய திருத்தகப்பனாரும் ஆச்சாரியருமா இருக்கிற பெரியாழ்வாரை எழுப்புகிறாள் என்னுவதாக சுவாமி இன்னும் மேலும் பல அர்த்தங்களை அருளி செய்திருக்கிறார். இப்படியாக இந்த 6வது பாசுரத்தினுடைய உட்பொருளினை இன்னை தினம் நாம் அனுபவித்துக் கொண்டோம். மேலும் மேலுள்ள பாசுரங்களிலே எந்தெந்த ஆழ்வார்களையெல்லாம் அந்தந்த பாசுரங்களாலே ஆண்டாள் எழுப்புகிறாள் என்பதனை நாமும் தொடர்ந்து அனுபவிக்கலாம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிரையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடங் கலக்கழிய காரோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.